இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 33, 34, 35 3 வசனங்களை வாசிக்க போறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 33, 34, 35. பின்பு அவர்கள் அவரை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜனம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமோ? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். இங்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒரு கேள்வி அல்லது ஒரு கம்ப்ளைண்ட் வருகிறது. அவருடைய சீஷர்களை குறித்த ஒரு கம்ப்ளைண்ட் வருகிறது. இந்த கம்ப்ளைண்ட் என்னவென்றால் ஒரு கம்பேரிட்டிவ் வருது. யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் அநேக தரம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதை ஜனங்கள் பார்க்கிறாங்க. அடுத்தது பரிசேயர்கள், அவங்களும் சீஷர்களை வச்சிருக்கிறாங்க. அவர்களும் சிலரை தங்களுடைய பரிசேய மார்க்கத்தின்படி வைத்திருக்கிறார்கள். அவர்களும் வாரத்துல 2 முறை தவறாமல் உபவாசிக்கிறாங்க இல்லையா? வேதத்தில் ஒரு பரிசேயன் ஜெபிச்சுதான் பார்க்கிறோம். அதே மாதிரிதான் வாரத்துல 2 முறை நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த பரிசேயருடைய சீஷர்களும் கண்டிப்பாக வாரத்திலே 2 முறை உபவாசிக்கிற பழக்கம் அவர்களுக்கும் இருந்திருக்கு. இப்படி எல்லாருமே உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஒரு காலம் அந்த நாட்களில் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களையும் அப்படி கவனிக்கிறாங்க. பப்ளிக் ஜனங்க நோட்டீஸ் பண்றாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவர் இப்படி உபதேசம் பண்றாரு, இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசுறாரு, இவருடைய சீஷர்கள் எப்படி இருக்கிறாங்க, அதை நோட் பண்றாங்க. நோட் பண்ணி கரெக்டா கேட்கிறாங்க, ஏன் உம்முடைய சீஷர்கள் மட்டும் உபவாசம் பண்றதில்ல? 3 வேளை நாங்க கவனிக்கிறோம், இவங்க சாப்பிட்டுதான் இருக்கிறாங்க, எங்கேயுமே இவங்க ஃபாஸ்டிங் இருக்கிற மாதிரி தெரியல. வாரத்துல 2 தடவை பரிசேயருடைய சீஷர்களே இருக்கிறாங்க, அந்த மாதிரி இல்லையே. ஏன் உம்முடைய சீஷர்கள் இப்படி போஜன பிரியர்களாக இருக்கிறார்கள், ஏன் உபவாசமே பண்ணல? அதற்கு இயேசு கிறிஸ்து நம்பிக்கையோடு கூடிய ஒரு வார்த்தையை அங்க முன்வைக்கிறார். மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களோ? அப்படி கிடையாது. மணவாளன் நான் கூட இருக்கிறேன், அதனால இருக்க மாட்டாங்க. மணவாளன் தங்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். நான் இவர்களோடு இந்த 3 வருஷம் இருக்கிறேன், இந்த 3 வருஷம் உபவாசிக்க மாட்டாங்க. மணவாளன் நான் கூட இருக்கிறேன், அதனால உபவாசிக்க மாட்டாங்க. ஆனா நான் எடுபட்டு போகிற காலம் வரும், நான் சிலுவையில மரித்து நான் 3வது நாள் உயிரோடு எழுந்து பரமேறி சென்று விடுவேன். அதுக்கு பிறகு இந்த உலகத்திலே அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பாங்க. இந்த வார்த்தை உபவாசிக்கும் காலத்தை குறிக்கிறது. நம்மை குறித்து ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்பின் வார்த்தையும் இது சொல்லுகிறது. அப்பொழுது உபவாசிப்பார்கள். அப்ப நம்ம கண்டிப்பா உபவாசம் பண்ணுவோம் அப்படின்னு ஆண்டவர் இடத்துல சொல்ல வருகிறார். இது உபவாசிக்கும் காலம் என்பதை சொல்லுகிறார். இப்ப நம்ம உபவாசிப்போம் என்று நம்பிக்கையோடு நம்மளை பத்தி அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். இந்த காலத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகள் கண்டிப்பாக உபவாசம் பண்ணி ஜெபிப்பாங்க என்பதை இந்த இடத்துல நம்மை குறித்து ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையின் முறையை குறித்து இங்க பேசிட்டார். அப்ப இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எது? மணவாளன் நம்மை விட்டு எடுபட்டு போன காலம், அதாவது மாம்சத்திலே அவர்களோடு இருந்த அந்த 3.5 வருஷம் என்பதுதான் இதை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு போயிடல, அவர் நம்மளோட தான் இருக்கார். ஆனால் அன்றைக்கு அவரோடு மாம்சத்திலே அவரும் போஜனம் பண்ணுகிறவராக இருந்தார், அவரும் 3 வேளையை சாப்பிடுகிறவராக இருந்தார். அந்த காலத்திலே அவரோடு சேர்ந்து அவர்கள் சாப்பிட்டாங்க. இப்பொழுது மணவாளன் எடுபட்டு போய்விட்ட நேரம், சிலுவையிலே மரித்து பரமேறி சென்று விட்டார். இப்படிப்பட்ட இந்த காலம் எப்படிப்பட்டது என்றால், நான் உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்பதை இயேசு கிறிஸ்து அன்றைக்கே தெரியப்படுத்தி விட்டார். இன்றைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோமா?
ஏன்னா இது இந்த காலத்துக்குரிய ஒரு வார்த்தை. இந்த காலம் உபவாசித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறீர்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படி இருப்போம் என்று நம்மை குறித்து ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் சொன்னபடி நம்மை குறித்து நம்பிக்கையோடு அவர் சொல்லி இருக்கிறாரே, அந்த வார்த்தைக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா இல்லையா? நம்மளை பத்தி நம்பிக்கையோடு ஒரு வாக்கு கொடுக்கிறாருங்க. அந்த இடத்துல குற்றப்படுத்தி நிக்கிற ஒரு கூட்டத்துக்கு இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நம்மை குறித்து நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அப்பொழுது உபவாசிப்பார்கள். அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? இதான் கேள்வி. இன்னைக்கு உபவாசிக்கிறீர்களா? இது உபவாசிக்கும் காலம். நீங்கள் உபவாசிக்கிறீர்களா? வாரத்துல ஒரு தடவையாவது உணவில்லாமல் நீங்கள் தெய்வ சமூகத்தில் இருக்கிறீங்களா? வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் ஜெபிப்பதற்காக தெய்வ சமூகத்தில் சாப்பிடாமல் உட்காருகிறீர்களா? யோசிக்கணும். உபவாசம் என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருப்பதற்காக ஏறெடுக்கப்படுகிற ஒரு அர்ப்பணிப்பின் செய்கை. சிலர் இருப்பாங்க, தவறாம வாரந்தோறும் இருப்பாங்க. எப்படி? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உபவாசம் சொல்லிட்டு வேலைக்கு தவறாம போயிடுவாங்க. இது கிடையாது. புரியுதுங்களா? இது கிடையாது. இது உபவாசம் என்றால் நாம் செய்கிற உபவாசம் என்பது ஆண்டவரை தேடுவதனாலே எனக்கு உணவு சாப்பிட எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். ஃபாஸ்டிங் என்பது சாப்பிடாமல் உட்கார்ந்து பட்டினி கிடக்கிறது கிடையாது. அது பட்டினி. புரிதலா? அது பட்டினி இல்லைன்னா உண்ணாவிரதம். நான் சாப்பிடல எனக்கு அதை மட்டும் சொல்லிக் கொண்டிருப்போம்னா அது பட்டினி இல்லைன்னா உண்ணாவிரதம். அதுதான். நாம அப்படி அல்ல. இன்னைக்கு சில மார்க்கத்தவங்க செய்யறாங்க இல்லையா? தங்கள் பண்டிகைக்காக இருப்பாங்க. 40 நாள் இருப்பாங்க. அப்போ அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா பகல்ல எதுவுமே சாப்பிடாம இருப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் தங்கள் பிசினஸ்ல இருப்பாங்க, தங்கள் பிரயாணத்துல இருப்பாங்க, தங்களுடைய சொந்த வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாமே இருக்கும். ஆனா சாப்பிட மாட்டாங்க. ஒரு 12 ஹவர்ஸ் சாப்பிட மாட்டாங்க. இப்படிலாம் சில வழக்கத்தை உலகத்திலே ஜனங்கள் வச்சிருக்கிறாங்க. இதே போல நம்ம சாப்பிடாம மட்டும் இருப்பது என்பது உபவாசம் அல்ல. சாப்பாட்டை தவிர்த்து ஆண்டவரை தேடுகிறதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறதான காரியம்தான் உபவாசம். இன்னைக்கு நான் ஆண்டவரை தேடுகிறதுனால எனக்கு சாப்பிட கூட நேரம் இல்லை என்று சொல்லாமல் சொல்வதற்கு பேர் தான் உபவாசம். அப்ப இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே குற்றப்படுத்தப்பட்ட சீஷர்கள் இவங்க ஏன் உபவாசிக்காமல் இருக்கிறார்கள்? அன்னைக்கு அந்த கேள்வி அந்த நாட்களில் அங்கே கூட இருந்தவர்களை சுட்டி காட்டி கேட்கப்பட்டது. இன்றைக்கு அதே கேள்வி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லப்படுகிறதான நமக்கு நேராய் சுட்டி காட்டப்பட்டு இதே கேள்வி கேட்கப்படுகிறது. இவர்கள் ஏன் உபவாசியாமல் இருக்கிறார்கள்? இந்த ஃபாஸ்டிங் ஜெபிக்கிற பழக்கமே இல்லாத உங்களுக்கு நேராக இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. உங்களை குற்றம் சாட்டி ஒரு கூட்டம் கேட்கிறது, இவர்கள் ஏன் உபவாசிக்காமல் இருக்கிறார்கள்? என்ன காரணம் சொல்ல போறோம்? இவர்கள் ஏன் உபவாசிக்காமல் இருக்கிறார்கள்? நம்மை கையை நீட்டி ஒரு கூட்டம் கேட்குது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் சொல்லிக்கிறாங்களே, ஏன் ஃபாஸ்டிங் இருக்காம இருக்கிறாங்க? நம்மளை பார்த்து ஒரு கூட்டம் கை நீட்டுது. இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு நேராய் ஒரு கை சில ஜனங்கள் கையை நீட்டப்படுகிறது. ஏன் இவங்க உபவாசிக்காம இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தானே, ஏன் உபவாசிக்காம இருக்கிறாங்க? அவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்து அவர் உபவாசித்தாரே, ஏன் அவருடைய சீஷர்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்லை? அப்ப சீஷர்கள் சொல்லிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் சொல்றாங்க, ஆனா அவருடைய ஃபாஸ்டிங்கை பின்பற்றலையே. ஏன் இல்லையா? அவரை மாதிரி என்னென்னமோ காரியத்தை செய்யணும்னு சொல்லி பின்பற்றுகிறார்கள், ஆனால் அவருடைய ஃபாஸ்டிங் ஏன் ஃபாலோ பண்ணல கேட்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனம் யாரை நோக்கி கேட்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்குது. நீங்கள் ஃபாஸ்டிங் இல்லைன்னா உங்களை பார்த்து ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்குது, ஏன் உங்களுடைய சீஷர்கள் உபவாசிக்காம இருக்கிறார்? சொல்லுங்க ஆண்டவரே. அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்லுவார்?
அன்னைக்கு ஒரு காரணத்தை கரெக்டா சொல்லிட்டார், இன்னைக்கு என்ன சொல்லுவார்? யோசிச்சு பாத்தீங்களா? அன்னைக்கு சொல்லிட்டார், இது அதுக்குரிய காலம் அல்ல, அதுக்குரிய காலம் பின்னால வரும், மனவாளனாகிய நான் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு போவேன், நான் பெரும்பாலும் சொல்லிட்டார். ஓகே, இப்ப அதே கேள்வியை கேட்கிறாங்க. இன்னைக்கு அவர் இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பதில் சொல்லுவார்? அன்னைக்கு ஒண்ணு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப பாசிங் இருக்காம இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் கேட்குது இயேசு கிறிஸ்துவை பார்த்து. இப்ப அவர் என்ன சொல்லுவார்? அவரை தர்ம சங்கடத்துக்குள் ஆளாக்குகிற ஒரு நிலைமைக்குள் நம்ம தள்ளுறோம்ல, யோசிச்சு பாத்தீங்களா? அவரை தர்ம சங்கடமான சூழ்நிலைகளுக்குள் தள்ளுகிற ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்ன்றது புரியுதா? இதுக்கு இயேசு கிறிஸ்து இதற்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தணும் இல்லையா? யோசிக்கணும். பாஸ்டிங் என்பது தேவ பிள்ளைகளுக்குரிய காரியம். இன்னைக்கு உலகத்திலே எல்லா மதத்தவங்களும் இருக்கிறாங்க. இந்து ஜனங்க இருக்கிறாங்க, விரதம் இருக்கிறாங்க, முகமதியர்கள் இருக்கிறாங்க, நோமுன்ற பேர்ல இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் உபவாசம் என்ற பேர்ல இருக்கிறமான்றதுதான் கேள்வி. ஒவ்வொருத்தரும் ஒரு பேர்ல இருக்கிறாங்க. தவறாமல் நோன்பு இந்துக்கள், தவறாமல் விரதம் இந்துக்கள், தவறாமல் நோன்பு முகமதியர்கள். ஆனால் தவறாமல் உபவாசம் என்பது தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. ஆண்டவர் இதெல்லாம் தெளிவுபடுத்துறார். ஒரு வசனம் வாசிக்கிற பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் உபவாச ஜெபத்தை குறித்து நமக்கு எச்சரிக்கிறார், சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 16, 17 2 வசனங்களை வாசிக்கிற பாருங்க. 6, 16, 17. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 17ஆம் வசனம், நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்க உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இந்த 2 வசனத்தில் ஆரம்பத்தை மட்டும் திருப்பி படிக்கிற பாருங்க. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது 16ஆம் வசனம், 17ஆம் வசனம், நீயோ உபவாசிக்கும் போது. நீங்கள் உபவாசிக்கும் போது, நீயோ உபவாசிக்கும் போது. புரியுதா? 2 உபவாசம். பரிசேயர்கள் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணாங்க. இங்க 2 உபவாசத்தை சொல்ற. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது, நீயோ உபவாசிக்கும் போது. சேர்ந்து உபவாசிக்கிற ஒரு அனுபவம், ஒரு உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு சேர்ந்து உபவாசிக்கிற ஒரு அனுபவம், தனித்து உபவாசிக்கிற ஒரு அனுபவம். ரெண்டையுமே சொல்றேன். நம்ம எதை செய்யறோம்? நம்மளை பத்தி அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்த வாக்குக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, பிதா தீர்க்கதரிசிகளின் மூலமாய் தன்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு எப்பவுமே உட்படுத்திக் கொள்வார். இவ்விதமாய் செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிறத வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்னு கேட்பார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வராங்க. அப்பொழுது ஒரு சீஷன் பட்டயத்தை எடுத்து வெட்டுறார். உடனே சொல்றார், இந்த நேரத்தில் நான் என் பிதாவை நோக்கி கூப்பிட்டால் 12 லேகியோனுக்கு அதிகமாக சீஷர் தூதர்களை எனக்காக அனுப்ப மாட்டாரா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்ற வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? அப்ப தன்னை பற்றி எழுதப்பட்ட வார்த்தைக்கு அவர் தன்னை எப்படி கமிட் பண்றாரு பாருங்க. இப்ப நம்மளை பத்தி ஒரு வார்த்தை எழுதி இருக்குது பைபிள்ல, என்ன? உபவாசிப்போம், இந்த காலத்தில் உபவாசிப்போம் என்று நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு, நம்மை பத்தி எழுதப்பட்ட வார்த்தைக்கு நம்ம கமிட் பண்றோமா? யோசிச்சு பாருங்க. நம்மை பற்றி எழுதப்பட்ட வார்த்தைக்கு கமிட் பண்ணணும். இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி எழுதப்பட்ட வார்த்தைக்கு தன்னை உட்படுத்தினார். நீங்களும் நானும் நம்மை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு நம்மை உட்படுத்த வேண்டும். இதான் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றது. இதற்குதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். உபவாசிப்போம், ஜெபிப்போம், எழுப்புதலுக்காக கேட்போம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக உபவாசிப்போம்,
நம்மை கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்துவதற்கு உபவாசிப்போம். இழந்த அபிஷேகத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள உபவாசிப்போம். எழுப்புதலுக்கு நேராய் சபைகள் திருப்பப்படும்படியாக, தேசம் எழுப்புதலை சந்திக்கும்படியாக உபவாசிப்போம். உபவாசித்து ஆராதனை செய்வோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அந்தியோக்கியா சபை செய்தது போல உபவாசித்து ஆராதனை செய்வோம். உபவாசித்து கர்த்தரை தேடுவோம். எஸ்ரா 8:21 சொல்றதுபடி நம்முடைய வழிகள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் செவ்வையான வழிகளை தேடுபடியாக உபவாசிப்போம். உபவாசித்து நம்மை சிறுமைப்படுத்திக் கொள்வோம். தானியேல் போல, நெகேமியா போல எல்லாமே உபவாசத்துல பல காரியங்கள் இருக்கிறது. அதனால தேவ சமூகத்தில் கட்டாயம் உபவாசியுங்கள். அதற்குரிய காலத்தில் இருக்கிறோம். உபவாசியுங்கள், ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கனப்படுத்துங்கள். உங்களை குறித்து சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உங்களை உட்படுத்துங்கள், கனப்படுத்துங்கள். இதுவே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை குறித்து, இந்த காலத்தை குறித்தும் எங்களை குறித்தும் அப்பா நீங்க நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களை இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை குறித்து நம்பி நீங்க சொன்ன வார்த்தையை நாங்கள் உறுதிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்க சொன்ன வார்த்தை பொய்யாய் போய்விடக்கூடாது. எங்களை குறித்து நீங்க சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே, அது வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அந்த வார்த்தை ஒழிந்து போகாது. நீங்க சொல்லுகிற வார்த்தை, அதற்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உங்க வார்த்தையை நாங்கள் பொய்யாக்குகிறவர்களாய் இருக்கக்கூடாது அப்பா. உமது வார்த்தையை நாங்கள் பொய்யாக்குகிறவர்களாய் ஒருபோது வாழ்ந்து விடக்கூடாது அப்பா. அவனுடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் இருக்க எங்களுக்கு உதவி செய். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க, காத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதி. துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஒருவரை ஆசீர்வதி.